அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கோனும் பொறுமைமிக்கோனும் ஆகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் வேறு யாரும் இல்லை. மகத்தான அர்சினுடைய அதிபதியாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் வேறு யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியினுடைய அதிபதியும் கண்ணியமிக்க அர்சினுடைய அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் வேறு யாரும் இல்லை என்று அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும், எங்களுடைய வாழ்வு அல்லாவிற்காக, எங்களுடைய மரணம் அல்லாவிற்காக, எங்களுடைய தொழுகை அல்லாவிற்காக, எங்களுடைய அறுத்து பலியிடுதல் போன்ற அத்துணை நல்ல காரியங்களும் அல்லாஹ் ஒருவனுக்காகவே என்கின்ற உயர்ந்த ஏகத்துவ கொள்கையை உள்ளத்தில் ஏந்தியவர்களாகவும், அல்லாஹவும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய தொழுகைகளையும் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள சொல்வார்களோ அதன் அடிப்படையிலே எங்களுடைய ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மாவுடைய நாளிலே இங்கே அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் வேண்டியவர்களாக குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இருவர் என்கின்ற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இருவர் என்று சொன்னால் யாராக இருக்கும்? நபிமார்களாக இருக்குமா? இல்லை, எந்த நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த மனித சமுதாயத்தை எச்சரிக்கை செய்தானோ அந்த நபிகளாரை பின்பற்றிய சஹாபாக்களாக இருக்குமா என்று நாம் நினைத்து பார்க்கக்கூடிய நேரங்களிலே நம் கண் முன்னாக சொல்லி காட்டுவார்கள். கையில் வெண்ணெயை வைத்துட்டு கொண்டு நெய்யுக்கு அலைகின்றார்கள் சொல்லி காட்டுவாங்க. அதாவது சிரமம் இல்லாமல் ஒரு காரியத்தை சாதிக்கின்ற பொழுது பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்பட்டு ஒரு மனிதன் எப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்வானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக லகுவான சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியை நமக்கு காட்டித் தருகின்றான். அது யார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன ஷிர்க லலுன்முன் அலீம், நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள் என்று சொல்லி எப்போதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு எச்சரிக்கை செய்வானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் தவறுனீர்கள் என்று சொன்னால் இந்த இருவர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு பதிலாக உங்களை நரக நெருப்பிற்கு அவர்களிடத்தில் நீங்கள் வரம்பு மீறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரகத்திற்குரிய காரியத்தை செய்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று ஒரு பெரும் எச்சரிக்கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களிலே இந்த விஷயத்தை அல்லாஹ்வும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, அப்படியே கூட்டு ஆலோசனை கிடையாது, அறிவுரை கிடையாது, கட்டளை. வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 31வது அத்தியாயத்தை சொல்லி காட்டுறான். 4வது வசனத்தில் உங்கள் பெற்றோர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுமாறு உங்களை நாம் அறிவுறுத்துகின்றோம், கட்டளையிடுகின்றோம். என் அருமையான என் அன்பு சகோதரர்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது போன்ற அல்லாஹுடைய எச்சரிக்கையோடு ஒரு விஷயத்தை அல்லாஹ் நம் கையில் கொடுத்திருக்கிறானே, அவ்வளவு ஒரு கடினமான ஒரு ஆட்கள் அவர்கள் இருவரும். நம்மிடத்தில் நம் இல்லத்தில் நம்மோடு வசிக்கக்கூடிய நம் தாய் தகப்பன் இருவரும் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள். அந்த இருவரும் மிகவும் கடினமான ஒரு குணமுடைய ஆட்களா? சின்ன வயசுல பார்த்தோம் சொன்னா அவருடைய தோல்லே தான் கடந்திருப்போம். நபிகள் நாயகம் எப்படி தன்னுடைய பேர குழந்தைகளை தூக்கி தோல்ல வச்சுக்குவாங்களோ அதே மாதிரி நம்முடைய தந்தை எங்க போனாலும் பள்ளிவாசலுக்கு போனா கூட என் பிள்ளைய புறப்பட்டு விடு, தனக்கு மாதிரியே சில தந்தைகள் பார்த்தோம் சொன்னா தன்னை போன்றே ஆடை அணிந்து கூட்டு வருவார், தன் தோல்ல தூங்க வைப்பார். கூட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா பெரும் கூட்டமாக இருக்கும், நம்ம கிட்டேயே படுத்து கிடந்த அந்த அவருடைய தோல் மேலேயே கிடப்போம், தாயினுடைய கையை பிடித்துக் கொண்டே நடப்போம். எதுவானாலும் உலகத்தையே கேட்டு நீ என் கேள் நான் உனக்கு வாங்கி தரேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை ஒரு கரிசனமான ஒரு பார்வையை பார்ப்பார்கள். நாமும் கொஞ்சம் கூட வெக்கம் சிந்தனை யோசனை எதுவுமே இல்லாம கை நீட்டி கேட்போம். இதெல்லாம் கையை நீட்டி கேட்டாலே எங்க வாப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவார், எங்க உமா எனக்கு கையை நீட்டி கொட்டாலே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இதுதான் சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்பேற்பட்ட பிள்ளைகள் மத்தியில் இன்று பார்த்தோம் என்று சொன்னா 10 வயசு வரைக்கும் அவனுக்கு ஹீரோனா யாருன்னு கேட்டா எங்க வாப்பா தான் ஹீரோ, எங்க அத்தா தான் ஹீரோ, எனக்குமா எங்க அத்தா மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனா அதே பிள்ளைகள் 18 வயது தாண்டுகின்ற பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி தெரியுமா? அவருக்கு என்ன தெரியும், எங்க வாப்பாக்கு என்ன விவரம் தெரியும்? ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது? யாரை பார்த்து? யார் ராஜா உமா சொல்லுமா, ராஜா அத்தா சொல்லுமா, வாப்பா சொல்ல மாட்டேங்க வாப்பான்னு 2 வருஷம் தவம் இருந்து கிடந்து என் பிள்ளை என்ன அத்தான் கூட மாட்டானா? ஒரு மனுஷனுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் இருக்காது உலகத்தில்.
பார்த்தா பயங்கரமா எடுத்து சாக்லேட்டு அள்ளி வீசுவார். என்னங்க இன்னைக்கு என்ன பையன் பிறந்துட்டான புதுசா? இல்லைங்க, என்ன அத்தான் கூப்பிட்டான், என்ன வாப்பான்னு கூப்பிட்டான். என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, அவரை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? அவர்களெல்லாம் பேச ஒன்றும் தெரியாது, அறிவில்லாத ஆட்கள். யாரு இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை? இன்னும் கொஞ்ச நாள் போச்சு சொன்னா 25 வயது கடந்து கல்யாணத்தை முடிச்சிட்டாரு சொன்னா, அதன் பிறகு பார்த்தோம் என்று சொன்னா மனைவியோடு சேர்ந்து கொண்டு இவர்கள் அடிக்கக்கூடிய, பெற்றோரை உதாசீனப்படுத்தக்கூடிய காரியத்தை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், என் அருமையான அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் மாறி மணிமகுடம் வேறு எந்த மகுடத்திலும் வைக்க முடியாது. எந்த மார்க்கமும் மணிமகுடத்தை தூக்கி வைக்காது பெற்றோர்களுக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேடி திரிகிறான், உங்க அப்பா யாருன்னு சொல்லி ஒரு ஃபைண்ட் யுவர் டிஎன்ஏ, உங்க வாப்பா யாரும் நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிக்கூடிய அளவுக்கு ஒரு வாகனம் சுத்தி கொண்டிருக்கின்றது. ஏன்? குடும்ப உறவுகள்லாம் சிதைஞ்சு போய் நவீன உலகம் கலாச்சாரம் என்று சொல்லி கேடுகட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், இந்த உலகத்திலையும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப தத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக மனித சமுதாயத்திற்கு வழங்கிய அந்த திருமறை குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, இன்னும் சொல்லி காட்டுகின்றான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவாலத்துஹு குர்ஹா, உங்கள் தாய் உங்களை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள். 7 வயசு பிள்ளைக்கு இந்த வசனம் புரியாதா? சின்ன சின்ன பாலர்களுக்கு இது புரியாதா? இங்க உட்கார்ந்திருக்க பச்சிலம் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், உங்கள் தாய் உங்களை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்தா. உம்மா நீங்க இப்படித்தான் என்ன வயிற்றில் வச்சிருந்தீங்களா? 7 வயசு இருக்கும், 4 வயசு இருக்கும், கையை பிடிச்சிட்டு போவான். இன்னொரு பெண்மணி வயிற்றுல குழந்தையோடு வருவாங்க. உம்மா நான் உன் வயிற்றுல இப்படிதான் இருந்தேனா? அந்த பிள்ளை பார்ப்பான். அதே அந்த உமாவே இன்னொரு தம்பி பாப்பா வயிற்றுல வச்சிருந்தாங்கன்னு சொன்னா தடவி பார்க்கும் அந்த பிள்ளை, சின்ன குழந்தை. உம்மா நானும் உன் வயிற்றுல இப்படிதான் இருந்தேனா? ஆமா ராஜா, நீனும் இப்படிதான் இருந்த. என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, அந்த தாய் தந்தை இடத்துல நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை, செல்வ செழிப்பும் திமிரும் அகங்காரமும் நம்மிடத்தில் குடிகொண்ட பிறகு இந்த மனிதனாகிய நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் தடித்த வார்த்தைகளும் அவர்களை புறந்தள்ளக்கூடிய விஷயத்தையும் இன்றைய தினம் நாம் நினைவு பார்க்க வேண்டும். என் அருமையான அன்பு சகோதரர்களே, பராத் இரவு என்று சொன்ன உடனே, சாஃபான் மாதம் வந்த உடனே 15வது அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி கல்லறை திருநாள் என்று சொல்லுகின்றார்களோ, எப்படி கல்லறை திருநாள் என்று சொல்லி வருஷத்துக்கு ஒரு நாள் போவாங்க. போய் கல்லறையில் போய் பூ போட்டு சந்திரம்லாம் தடவி அவங்க சென்டெல்லாம் அடிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத அளவுக்கு பராத் இரவு என்று சொன்ன மாத்திரத்தில் நம்ம மக்களும் சேர்ந்து கொண்டு எங்க வாப்பா அம்மாவுக்கு துவா செய்ய போறோம். சாப்பான் 15 வந்துட்டா ரொட்டி சுட்டு எங்க வாப்பாக்கு சேர்ந்து ரொட்டி, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? அதை மட்டும் தெளிவாக செஞ்சுட்டு இருக்கோம். எண்ணம் நபிகள் நாயகம் காட்டித்தராத வழிமுறை. ஆனா என்னது எண்ணம் பாப்பா அம்மாவுக்கு திருப்பி செலுத்தணும், பாப்பா அம்மாவுக்கு பாசத்தை திருப்பி காட்டணும். காட்டுவதற்கு திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் என்ன வழிமுறை சொல்லி தருகிறாங்க, அதை படிச்சு பார்த்துருப்போம். அந்த சமுதாயம் பராத் இரவு சொன்ன கபரு குழிக்கு சென்று போய் சந்திரத்தை பூசி மூழ்கி வாப்பா வாழக்கூடிய காலத்தில் அதான் சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனிதர் பயங்கரமா பிரம்மாண்டமான பேச்சு ஏட்டி பயங்கரமா அடிச்சு விட்டுருக்காரு, தாய் தந்தை ஓஹோன்னு இருக்காரு. பக்கத்துல இருந்து ஒரு அம்மா 2 பேர் உட்காந்துருக்காங்க, 2 பேரும் பிச்சை எடுக்கக்கூடியவங்க. ஒரு அம்மா சொல்லிருக்குது, இந்த பேசிட்டு இருக்கா, ஏ அப்பா என்ன பேச்சு, இவனை பெற்ற தாய் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இன்னொரு அம்மா பக்கத்தில் உட்காந்து அந்த அம்மா சொல்லியிருக்குது, கொஞ்சம் வாயை மூடி சும்மா இருமா, உன் கூட பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன் நான், அவனுடைய அம்மா நான் தான் இருக்கு, அவன் பேச்சுறதான் அப்படி இருக்குது, அவனுடைய பேச்சு தான் அப்படி இருக்கிறது. இன்றைய தினம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி அந்த தாய் சொல்லி காமிக்கிறாங்களோ, பேசக்கூடியவன் பேச்சு தான் அப்படி இருக்குது, இவன் என்ன பிச்சை எடுக்க வச்சுட்டான்னு சொல்லி காட்டுறாங்களோ, அதே போன்று இன்றைய சமுதாயம் நாங்கள் முஸ்லீம்கள் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இந்த சமுதாயத்தில் கேடுகட்ட ஒரு அவலம் முதியோர் இல்லம். என் அருமையான அன்பு சகோதரர்களே, இந்த ஜமாத் பல்வேறு பணிகளை முன்னெடுத்து செய்கின்றது. திருமுறை குர்ஆன் மாநாடாக இருக்கட்டும், வீதி வீதியாக நரக நெருப்பிற்கு மக்கள் சென்றுவிடக்கூடாது என்று சொல்லி தெருமுனை பிரச்சாரமாக இருக்கட்டும், போதை ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும், தனிநபர் தாவமாக இருக்கட்டும், ஓடி சென்று உதவுவதாக இருக்கட்டும் என அத்தனை பணிகளும் நாம் மௌத்தாயி மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் தலைமுறை தலைமுறையாய் தொடர வேண்டிய பணிகள். ஆனால் ஒரே ஒரு பணியை மட்டும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இழுத்து மூட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியம், இழுத்து மூட வேண்டும், நடத்தி கொண்டிருக்கிறோம் வர வழி இல்லாம. அந்த காரியம் இந்த சமுதாயத்துடைய சாபக்கேடு, அது இழுத்து மூடப்படக்கூடிய காரியம். என்ன காரியம் சொல்லி காமிச்ச மாதிரி அந்த முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்குது. என்ன பாட்டி கையை கழுவாம உட்காந்துருக்கீங்க, சாப்பிட வாங்க, கையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே. இல்ல என் பிள்ளை பேர பிள்ளைய கூட்டு வந்தான், அவன் கையை பிடிச்சி லாண்டா அந்த வாசம் அப்படியே இருக்குது, போக மாட்டேங்குது, இனிமே அடுத்த லீவ்ல தான் கூட்டு வருவான். துபாய்க்கு போயிட்டான் பார்த்தீங்களா, என்ன பார்க்காம என்னை விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டான், நான் என்ன பார்த்துக்க முடியாது துபாயில வச்சு. என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, அவன் வருவதற்கு திருப்பி 1 வருஷம், அவன் 2 நாளைக்காவது அந்த வாசம் என் கையில் வரட்டுமே. என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, முதியோர் இல்லத்தில் இன்னொரு கிழவர், ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் சொல்லி காட்டுறாரு,
உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களே, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தர மாட்டீங்களா? எனக்கு ஒரு ஃபோன் யாரும் பண்ண மாட்டாங்களா? எதிர்பார்க்கிறார்கள். என் பிள்ளை எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டானா? என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாம் அறிவுறுத்துகின்றோம், உங்கள் தாய் தகப்பனுடைய விஷயத்தில் நல்லதை நினையுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை சிந்தனை செய்யுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். என் அருமையான அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் இந்த முதியோர் இல்லத்தை நாம் கூட்டு போடுறதுக்கு இது மற்ற சமுதாயத்தில் செய்யறாங்க என்று சொன்னா அதுவே ஒரு கேடுகட்ட காரியம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதை செஞ்சிட முடியுமா? எங்க வாப்பா என் ஒய்ஃபுக்கும் எங்க உமாக்கும் பயங்கரமான பிரச்சனை பாய், சரி வர மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது பாய், அதனால தான் பாய் கொண்டு சேர்த்து விட்டேன், நிம்மதியா இருப்பாங்க, ஐ வில் பே, இங்கிலீஷ் வேற, நான் எவ்வளவு தானே செலவு பண்ணுவேன். என் அருமையான அன்பு சகோதரர்களே, தான் பார்க்காத இந்த உலகத்தை எல்லாம் என் மகன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன் தோல் மீது தூக்கி வைத்துக் கொண்டு தெரிந்தவர். உலகத்தில் பார்ப்போம், பீச்சிலையும் பார்க்கலையும் பார்ப்போம், தோல்ல தூக்கி வச்சுக்குவார் பிள்ளைய. நாம நம்ம பிள்ளைய தோல்ல தூக்கி வச்சுக்குப்போமே. இன்னைக்கு அவர் முட்டு வந்து அவரையே தூக்க முடியாது, அவருடைய வேட்டையை அவர் தாங்க முடியாது, ஊண்டுகளுடைய உதவியோடு வருவார். ஆனால் அவர் ஆளு கெத்தா இருக்கும் பொழுது நம்ம தூக்கி தோல்ல வச்சிருப்பார். அவரை புதைத்து மண்ணில் புதைத்து விட்டு பராத்திரம் என்று ரொட்டி சுட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்வதல்ல மார்க்கம். என் அருமையான அன்பு சகோதரர்களே, காலம் கடந்த பிறகு தேடிய மன்னிப்பு பயனளிக்காது. சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய மன்னிப்பு அவர்களிடத்தில் இன்றையே நீங்க மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். சக மனிதர்களுக்கு செய்த துரோகம், சக மனிதன்கிட்டயே மன்னிப்பு கேட்டிருந்தும் துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா, பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி தோலூட்டி அத்தனையும் செய்து சீராட்டி வளர்த்த இந்த தாய் தகப்பனிடத்துல எத்தனை பேர் அதெல்லாம் பேச முடியாது பாய். யார்கிட்ட பாய்? 3 நாளைக்கு மேல் சொந்த சகோதரத்துல பேசாம இருக்க கூடாது. 3 நாளைக்கு மேல் சொந்த சகோதரன் கிடையாது, சகோதரன் தான் வார்த்தை வருது. இஸ்லாமிய சகோதர இடத்துல கூட 3 நாளைக்கு மேல் பேசாம இருக்க கூடாது. என் அருமையான அன்பு சமுதாயமே, எங்க வாப்பாட்ட பேசி பல வருஷம் ஆச்சு. சில பேர் சொல்றாங்க, எங்க வாப்பாட்ட பேசி என்ன வாய் ஆச்சு, வாய் என்ன வாய் பேசுறது தெரியுமா, என் ஒய்ஃப் முன்னாடி என்ன மரியாதை இல்லாம பேசிவிட்டாரு. என் அருமையான அன்பு சகோதரர்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். யாரை எந்த இடத்திலாம் வைத்திருக்கிறோம்? இவர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு கூட்டி சென்று சேர்க்கக்கூடியவர்கள், சொர்க்கத்துடைய காரியம் என்று நினைக்க வேண்டும். மிகப்பெரிய சம்பாத்தியம் பண்றாரு, சம்பாத்தியம் பண்ணி வீடு வாசல் எல்லாம் கட்டுறாரு, கட்டிட்டு வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா கடைசியில ஒரு ரூம் கட்டுறாரு. என்னங்க பாய் கடைசியா ரூம் கட்டுறீங்க? இல்ல பாய், நம்ம கட்டி முடிச்சுட்டு துபாய்க்கு போயிருவோம் பாய். வழியில படுத்து கிடப்பாங்களா இல்லையா, 4 பேர் கெஸ்ட் வருவாங்களா இல்லையா, அவங்களுக்கு இந்த சுகர்ல புண்ணுலாம் வந்துச்சுன்னா நாரும் பாய், அதனால கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டிருக்கோம் பாய் வீடு. சில பேர் கட்டுறான் வீடு. யாருக்கு? தன் ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தையும் உழைத்து உழைத்து ஓடாகி போய் தனக்கு கொடுத்தவருக்கு வீடு கட்டுறான். வீடு கட்டி பின்னாடி கொண்டு போய் ரூமு. என் அருமையான என் அன்பு சகோதரர்களை, யாரை எந்த இடத்தில் வைத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்ம இடத்துல அந்த காரியம் குடிக்கொண்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோமா? ஒரு மனிதர் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன் வசனத்துல, அவர்களை சீ என்று கூட சொல்லிடாதீங்க, சீங்கிற வார்த்தையை சொல்லிடாதீங்க. இது ஹதீஸ் கிடையாது, உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு மனிதர் தன்னுடைய, இதுதான் இந்த சம்பவம் வந்து எல்லார் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம், அதை சம்பவமா சொல்லி காமிக்கிறாங்க. கொண்டு போய் ஒரு பையன், சின்ன பையனை கூட்டு போய் ஒரு தந்தை போறாரு. அவன் கேட்கறான், இது என்ன வாப்பாங்கிறான், இது குருவிங்கிறாரு. பார்க்கில் உட்கார்ந்துருக்காரு. திரும்பவும் கேட்கறான், இது என்ன வாப்பாங்கிறான், இது குருவிங்கிறான். நம்ம கேட்டோம் அப்படியே கேட்டிருப்போம். நம்ம வாப்பா கையில் பிடிச்சிட்டு போது, வாப்பா ஏன் வாப்பா கொசு கடிக்குமோ அதுக்கும் பதில் சொல்லுவார். அங்கே வாப்பா இந்த பஸ் ஏன் வாப்பா இப்படி சுத்துதுமோ அதுக்கும் பதில் சொல்லியிருப்பார். எங்க வாப்பா சொல்லியிருப்பார், உங்க வாப்பா சொல்லியிருப்பார், நீங்களும் சொல்லி கொண்டிருப்பீர்கள். என் அருமையான அன்பு சகோதரர், அதே போன்ற அந்த பிள்ளை கேட்கிறான், இது குருவி, இது குருவி, இது குருவி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 40வது முறை கேட்கிறான். அப்பவும் தலையை தடவி முத்தி, என் தங்கமே இது குருவிப்பான்னு சொல்லி கொடுக்கிறார். என் அருமையான அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம் உரசி பார்க்க வேண்டும். இந்த விஷயத்துக்கு முன்பாக அந்த பையன் இடத்துல அவர் கேட்கிறார், இது என்னன்னு கேட்கிறார். இது நடந்த சம்பவம், ஒரு டாக்குமெண்ட்ரியே காமிக்கிறாங்க. என் அருமையானவர்களே, அந்த இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்வோம்? நம் தந்தை எப்படி நடந்து கொள்வார்? நம்ம சொன்ன உடனே எரிஞ்சு பேசிடும். சொன்ன உடனே வயசான காலத்தில் புழு புழு கிடக்க மாட்டீங்களா? வயசான காலத்தில் சும்மா இருக்க மாட்டீங்களா? யாரு 60 வயசானதுக்கு அப்புறம் அவருக்கு தேடுவதற்கு தேடல் இருக்கும். மனைவி இறந்து போயிடுவாங்க, பேசுறதுக்கு ஆள் இருக்காது, நம்பிக்கையா சொல்றதுக்கு ஆள் இருக்காது. ஏதாவது யாராட்டியாவது பேசலாமே அப்படிங்கிறக்காண்டி பிள்ளைகள்கிட்ட என்னப்பா வாப்பா அப்படிம்பாரு, பேச்சு கொடுப்பாரு. வாப்பா சாப்பிட்டீங்களா, சவசம் அப்படி அப்படி போயிட்டே இருப்பான். வீட்டில் உள்ள வந்து வாலண்டரியா பேச்சு கொடுப்பாரு, என்ன வாப்பா அப்படிம்பாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன அர்த்தத்தில் கூடுறாரு சொன்னா நம்மகிட்ட பேச மாட்டானா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் உட்கார்ந்து பேச மாட்டானா? பரிவோடு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். என் அருமையான அன்பு சகோதரர்களே, என் அருமையான அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகின்றது. அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி காட்டுறாங்க, நான் நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் யாரிடத்தில் நட்பு பாராட்ட வேண்டும்?
நான் நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் யார் இடத்துல நட்பு பாராட்ட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு அறிவியுங்கள், உன் தாய் என்று சொல்லி கேட்டான். நம்ம சொல்லி காமிக்கிற மாதிரி எங்க உம்மாக்கா அவளுக்கு என்ன தெரியும்? படிக்காத மனுஷி, அவளுக்கு என்ன தெரியும்? அவ இவன் பேசுவோம், அவளுக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உன் நட்பு பாராட்டுவதற்கு என் ஃப்ரெண்டை விட வேற யாருப்பா இருக்கிறா? என் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க என் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய அறிவு என் பாப்பா உமாக்கு இருக்கா? கேட்கக்கூடிய கேள்விகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நட்பு பாராட்டுவதற்கு சிறந்த நண்பன் யார் என்று சொன்னான், உங்களுக்காக ஒட்டுமொத்த யுத்தத்தையும் இழந்தவர்கள் அவர்கள் தான். உயிர் நண்பன் சொன்னா என்னங்க அர்த்தம்? எதையும் இழக்க தயார், எதையும் இழந்து விட்டு நண்பராக வருவாங்க. எதையும் இழப்பதற்கு முன்ன சொல்லி காட்டுறது இல்லை, உதாரணத்துக்கு இல்லை, இழந்துட்டாங்க, இழந்து விட்டது நம்மை சிறந்த நண்பனாக ஆக்கிக் கொள்வதற்காக காத்துக்கக்கூடிய அந்த தாய் தகப்பன் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உன் தாய் என்று சொல்லி காட்டுறாங்க. என் அருமையான அன்பு சகோதரர்களை, மனைவி கூட சாப்பிடும்போது என்ன செய்வா தெரியுமா? சொல்லி காட்டுவாங்க வேடிக்கையா, சாப்பிடும்போது எத்தனை தோசை போயிட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கும்பா, உள்ள போயிட்டே இருக்குது, தின்னுட்டே இருக்கீங்கம்பா. ஆனால் தாய் அப்படி கிடையாது. தாயுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னொன்று சாப்பிடுவாப்பா, இன்னொன்று சாப்பிடுவாப்பா. தாய்க்கெல்லாம் அந்த டயட்லாம் தெரியாது, டயட்டு உடம்புக்கு இதாக இருக்குது அப்படிலாம் தாய்க்கு தெரியாது. என் பிள்ளை சாப்பிடணும், என் பிள்ளை வயிறு நிறையணும். உமா வெளிநாட்டிலேருந்து கிளம்பிட்ட, என்ன வேணும்? நீ நல்லபடியாக வந்தால் போதுமாப்பா, எனக்கு நல்ல ஒரு பனாரஸ் சில்கில் கொழும்புலையே உயர்ந்த ஒரு சேலை எடுத்துட்டு வாப்பா. பெரிய பணக்காரனா இருப்பார், அப்போ கூட கேட்க மாட்டாங்க, நீ நல்லபடியாக வந்து சேரு தங்கம். என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, அதனால தான் நபிகள் நாயகம் இரண்டாவது முறையும் உன் தாய் என்று சொல்லி காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தோம் சொன்னா படுத்த மணிக்கு இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருப்பாங்க, எந்திக்க மாட்டாங்க, தட்டினா கூட எந்திக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை சுமந்து பிள்ளை பெற்ற பிறகு அந்த தாய் இடத்துல போய் தட்டி பார்த்தோம்னு சொன்னா தட்டதுக்கெல்லாம் வேண்டாம், அந்த குழந்தை லைட்டா ஓடுனா போதும், உம்மானா போதும், அடிச்சு புரண்டு என் பிள்ளை வாப்பா எங்க எந்திரிச்சு முத்தி எடுத்து சேலையோடு சேர்ந்து முத்தின முகம், அந்த முகத்தை நன்றி விசுவாசம் மறந்தவர்களாக அவர்களை கொண்டு போய் தெருவில் கொண்டு போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உன் தாய் இரண்டாவது சொல்லி காட்டுறாங்க, மூன்றாவது சொல்லி காட்டுறாங்க. என் அருமையான அன்பு சகோதரர்களே, அப்பேற்பட்ட இந்த தாய் தகப்பனுடைய விஷயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை என்ன ஓட்டத்தை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் மீதியை பார்ப்போம். அருமையான அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய பல்வேறு வகையான கட்டளைகளுக்கு மத்தியிலே இந்த தாய் தகப்பனுடைய விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இது பெரும்பாவத்தில் உள்ளதுங்கிறாங்க. இது பெரும்பாவத்தில் உள்ளது, பிடியுங்கள் அவனை, பிணையுங்கள், தரதரவென்று இழுத்துக்கொண்டு நரகில் கொண்டு போடுங்கள். யாரை பார்த்து சொல்லப்படும்? வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, எவனெல்லாம் இதை மறந்து விட்டு அலைகிறானோ. தமிழகத்தில் ஒரு பெண்மணி ஃபேஸ்புக்கில் பரப்புறாங்க, எப்படி தெரியுமா பரப்புறாங்க? அந்த தாய் ஹமலத்துஹு உம்முஹு குருஹன் என்று சொல்லி வளர்த்த தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை தெருவில் போட்டு அந்த தாய் மரணித்து அந்த தாயினுடைய அந்த டோட்டல் உடம்பும் அப்படியே ஈ மூச்சு கிடக்குறாங்க தெருவில். அனாதை அவர்கள், பிள்ளைகள் கவனிக்காமல் விட்ட ஒரு தாய், இஸ்லாமிய தாய். நேரில் நடந்தக்கூடிய ஒரு சம்பவம், பிச்சை எடுக்க வந்தா ஒரு தாய் வீட்டு வாசலிலே மௌத்தாகிறார், தூக்கி ஜமாத்தாரர்கள் தூக்கி கொண்டு ஓடி ஸ்டேஷனுக்கு போறோம். எஸ்ஐ சவுட்ல அடிக்க போறாரு. எதுக்கு அடிக்க போறாரு தெரியுமா? வந்து கேட்டவன் யாரு? இஸ்லாமிய தாயுடைய மகன், எங்க உம்மா தான் அது. ஓங்கி சவுட்ல அடிக்கா, நீ எல்லாம் இஸ்லாமியனா? இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு உன் தாயை பிச்சை எடுக்க அனுப்பியிருக்கிறாயா? பிச்சை எடுக்க வந்த இடத்துல அந்த தாய் மௌத்தா போறாங்க, உயிர் போயிருச்சு. மகன் ஓடி வர்றார் தகவல் சொன்னதுக்கு அப்புறம். கேட்கிறாங்க, உம்மாவை நீ எப்படிடா தாங்க வேண்டும்? உம்ராவுக்கு தோல்ல தூக்கி போடு காட்சியெல்லாம் நீ பார்க்கலையா? உம்ராவுக்கு உம்மாவை தோல்ல தூக்கி வச்சு கொண்டு பாப்பாவை கையில் ஏந்து கொண்டு அவன் சாவுறானே. என் அருமையான அன்பு சகோதரர், எதற்காக? அல்லாஹ்வுடைய பரிசை பெற்று தருவதற்காக. இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தரும். இது அல்லாஹ்வுடைய அதாபை இல்லத்திற்கு இழுத்து வந்து விடும். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, எங்க மனைவி எல்லாம் பாய், எங்க வீட்டுக்காரியை சமாளிக்க முடியல பாய், எங்க பாப்பா அம்மா கூட ஒரே சண்டை பாய், அதனால தான் பாய் இந்த டிசிஷன் எடுத்துட்டேன். என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, இரவிலே தூங்குவது, தூங்க பிறகு கூட வருவார், தூங்கின பிறகு கூட வந்து எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டு அந்த ஒரு எங்கேயாவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுவார். 50 கிராம் அல்வா வாங்கி சாப்பிடுறான்னு சொன்னா தொண்டைக்குழியில அவருடைய தொண்டைக்குழிக்கு போகும்பொழுது ஏ அப்பா என்ன டேஸ்ட் நினைக்க மாட்டாரு. இங்க பாதியில போகும்பொழுதே என்ன வரும் தெரியுமா நினைப்பு? என் பிள்ளைங்க 9 பேர் கிடப்பாங்களே, அவர்களுக்கு வாங்கிட்டு கொண்டு போகணும், என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு கொடுக்கணும், இன்னும் அழகா டேஸ்டா இருக்குது. நாமெல்லாம் நல்ல ரோஸ் மில்க் கிடைச்சா கடற்கடன்னு குடிப்போம், மடக்கு குடிப்போம். ஆனால் நம்முடைய தந்தை குடிக்கும் போது, குடிக்கின்ற பொழுது தொண்டையில் அவருக்கு அந்த டேஸ்ட் பட்ட உடனே நல்லா இருக்கு பாய், 2 பார்சல் பண்ணுங்க பார், 2 பார்சல் பண்ணுங்க. எதுக்கு? ஊரில் கொண்டு தெருவில் கொண்டு ஊத்துறதுக்கா? சொன்ன மாத்திரத்தில் நாமும் தந்தையாக இருந்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம் தந்தை இப்படித்தான் வளர்த்திருப்பார் நம்மளை. அந்த தந்தைக்காக என்றாவது மன்றாடி இருப்போமா? அருமையானவர்களே, ஓடி ஓடி பணம் சம்பாதித்து வெள்ளையும் சொல்லையுமாக ட்ரெஸ் அணிந்து விட்டு அவருக்கு நாம் வெள்ளை சாடை அணிய வேண்டும் என்பதற்காக அழுக்கோடு அலைந்த மனிதராக இருப்பார்.
நாம் வெள்ளை ஆடை உடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அழுக்கோடு சபைகளில் போவார். ஆனால் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி வைப்பான். அழுக்கோடு நிற்பார். கிரீஸ்லாம் கையில் அப்படி ஆயிருக்கும். நாம லைஃப் ஆய் சோப் போட்டு கழுவணும் கையை. லைஃப் ஆய் சோப் போட்டு கழுவு கண்ணா இல்லை கிருமி வருமா விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு. ஆனால் நம்ம பாப்பா பார்த்தோம்னா ஒர்க் ஷாப்பில் வேலை பார்ப்பாரு, வண்டியை கழுத்திருப்பாரு, கை பூரா அழுக்காக இருக்கும். அதே கையில் சாப்பிடுவார். கழுவிட்டு கையை மட்டும் கழுவிட்டு அப்படியே இப்படி சாப்பிடுவார். நம்முடைய அவர் இல்லாமல் நாம் வீட்டில் சாப்பிட்றோம்னு சொன்னால் தொண்டையில் விற்கணும். என் அருமையான அன்பு சகோதரர்களே, அந்த தாய் தகப்பன் விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில சீ என்று கூட சொல்லாதீர்கள். உங்க அப்பனை என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதரே, எவன் தன் தாய் தகப்பனை ஏசுவானோ அது பாவத்தில் பெரும் பாவம். சொன்ன மாதத்தில் அவர் நம்மள மாதிரி பிள்ளை கிடையாது. அந்த சஹாபா கேட்டவர் வந்து நம்மள மாதிரி பிள்ளை கிடையாது போல தெரியுது. ஆச்சரியமா கேட்கிறார். எவனாவது ஒருத்தன் தாய் தகப்பனை ஏசுவானா? நம்ம சமுதாயம் தான் நடு மண்டையில சொத்து தரலங்கிறக்காண்டி நடு மண்டையில உடைக்கிற சமுதாயமா இருக்குது. நம்ம சமுதாயம் சொத்து தரலங்கிறக்காண்டி எங்க பேசுற பேச்ச பார்க்கணும். எங்க வாப்பா அவன் ஒரு மனுஷனா, எதுக்கு போயிட்டு பேசுறீங்க பெரிய தகப்பன? பின்ன என்ன பாய், பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க, பிரம்மாண்டமான மாளிகை கட்டி வச்சிருக்கான். இவன் துபாயில சேஃப்டி பெல்ட் போட்டு தொங்கி ஒட்டகத்துக்கு மேய்ச்சி ஒட்டகத்தோடு ஒட்டகமாக வாழ்ந்து வெயில பாடுபட்டு சொத்து சேர்த்து நாடி நரம்பெல்லாம் தளர்ந்த போது என் பிள்ளைகள் என்னை பார்க்க மாட்டார்களான்னு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்திருப்பார். அவரை பார்த்து சொல்லி காட்டுவான். என்ன சொல்லி காட்டுவான்? இவர் என்ன பாய் சம்பாதிச்சு கிழிச்சாரு? ஒரு வீடு உண்டா, வாசல் உண்டா? யாரை பார்த்து? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அழுறாங்க நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் அழுவதை பார்த்து மற்ற தோழர்கள் எல்லாம் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எதற்காக அழுகின்றீர்கள்? எவ்வளவு பெரிய அருள் கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதர் பாயாசம் வச்சு ஊரெல்லாம் விளம்புவதற்காண்டி கூட்டு வருகின்றார். கூட்டு வருகின்ற பொழுது அந்த பாயாசம் கொட்டி சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் கொடுக்கணும் வராரு, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஊர் புறம் பரிமாறுறார். நபிகள் நாயகனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஊர் புறம் பரிமாறுறாங்க. நீ குடி, நீ குடி, நீ சுருக்கத்துக்கு வா, நீ சுருக்கத்துக்கு வா, நீ சுருக்கத்துக்கு வா. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கண்கலங்கி அழுகிறாங்க. என் தாய்க்காக நான் பிரார்த்தனை செய்வதற்கு அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுங்கிறாங்க. என் அல்லாஹ்வுடைய தூதர், என் அருமையான அன்பு சகோதரர்களை, அந்த தூதரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில அல்லாஹ் நம்ம எங்கே வைத்திருக்கிறான், எப்பேற்பட்ட அருள் கொடை கொடுத்திருக்கிறான். அவர்களை பேணி நாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோமா? என் அருமையான அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் பலில் வாலிதைனி வலில் வாலிதைனி. அவர்களுக்கு பெரும் கொண்ட செல்வம் வந்த பிறகு உங்கள்கிட்ட தேடி ஓடி வருவார்கள். நபியே, அவர்கள் ஓடி வருவார்கள். நான் யாருக்கு செலவிட வேண்டும் என்று கேட்க ஓடி வருவாங்க. நான் யாருக்கு செலவிட வேண்டும் என்பதை கேட்பதற்கு ஓடி வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பெற்றோர்களுக்கு செலவிட சொல்லுங்கள். துபாயிலேருந்து ஃபோன் பார்த்தா, பாய் $1000 ரீசார்ஜ் பண்ணுங்க பாய். போன தடவை $500 போட்டீங்க, உடனே கட் ஆயிருச்சு. ஒய்ஃப் ஐ லவ் யூ சொல்லும்போது கட் ஆகி போச்சுங்கிறான். என் அருமையான அன்பு சகோதரர்களை, வீட்டில் உமா காத்துக்கிட்டே இருக்கும். சில உமாக்களுடைய நிலைமைலாம் எப்படி தெரியுமா? காது கேட்காம போயிடும். 40 வயசுக்கு மேலே பேச முடியாது. அந்த சகோதரர் சொல்லி காட்டுறாரு, எங்க உமா என்கிட்ட பேசாட்டாலும் பரவாயில்ல, நான் பேசுறது அவள் காதில் கேட்காது. நான் சும்மாவது ஃபோன் போடுவேன் பாய். எதுக்கு பாய் போடுறீங்க? அவளுக்கு காது கேட்காது பாய். ஆனால் என்னை சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா இல்லையா, அது கேட்டாலே எனக்கு பூரிப்பா போயிரும் பாய். அன்றைய தினம் பட்ட கஷ்டமெல்லாம் போயிரும் பாய். அதுக்காண்டி நான் நீங்க கேட்டால் கேட்காது பாய், அது பிரச்சனை இல்லை பாய், நான் சைகளை காமிச்சிக்குவேன் வாட்ஸ்அப்பில். அந்த உமா சாப்பிட்டியான்னு கேட்கணுமே, அந்த குரலை கேட்கணுமே பார். அதனால தான் நபிகள் நாயகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. என் அருமையான என் அன்பு சகோதரர்களை, அப்பேற்பட்ட தாய் இடத்துல பேசுவதற்கு எப்போ பாய் உங்கள் அம்மாட்ட கடைசியாக பேசுனீங்க? இன்றைய தினம் நினச்சி பார்க்கணும். இப்போ பாய் நீங்கள் கடைசியாக பேசுனீங்கன்னு சொல்ல போதும். அதுவா பாய் 2 வாரம், ஒரு 3 மாதம் அப்படிமா. சில பேர் பேசவே மாட்டான், அது வேற விஷயம். என் அருமையானவர்களை, தேடி தேடி என் பிள்ளை என்னிடத்துல பேச மாட்டானா, என் பிள்ளை என்னிடத்துல எனக்காக காத்திருப்பானே, அது போன்ற அந்த தாய்மாரை உதாசீனப்படுத்திட்டு ஃபோனை காதில் வச்சா பொண்டாட்டி ஃபோனை வையின்னு சொல்லுவா. வேற என்ன வேற என்னன்னு அப்படியே இங்கேருந்து வடக்கேருந்து தெற்க போவான், தெற்கேருந்து வடக்க வருவான், பேசிகிட்டே இருப்பான். மனைவிட்ட மட்டும் ரீசார்ஜ் பண்ணி பேசிகிட்டே இருப்பான். என் அருமையான அன்பு சகோதரர்களே, எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் பில் வாலிதைனி. பெற்றோர்களுக்காக செலவிடுங்கள். சில மனைவிமார்கள் தடித்த வார்த்தை பேசுவாங்க. ஏங்க உமா பாப்பாக்கு இங்கே தான் காமிக்கணுமா? கொழும்பு மாதிரி பயங்கரமான பிரம்மாண்டமான கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அழகா வச்சிருந்தான்னு சொன்னால் அது வேற விஷயம். என் அருமையான அன்பு சகோதரர்களை, வசதி இல்லாதவர்களுக்கு தேடி செல்றது அது வேற வேறமே. தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அப்போல கொண்டு போய் ஊசி போடுவான். சில பேர் வாழ்க்கையில் அப்படி பார்த்துருக்கணும். ஆனால் உமாக்கு செலவு பண்ணுறதுக்கு பார்த்தா போதும். அந்த அம்மா பெரிய பாட்டிக்கு 5000 செலவு, பேக் இப்படியே தொங்கும். நடைய பார்த்தோம் சொன்னால் புர்காவை தெருவழியாக இழுத்துட்டே போகும். ஆனால் பேசும். ஏன் உங்கள் உமாக்கு 5000 கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காமிச்சா காணாதா? சுகர் மாத்திரை அங்கே கொடுப்பாங்களே காணாதா? உங்களுக்கு 5000 செலவு பண்ணி எங்கே தான் காமிக்கணுமா? அவங்களுக்கு லைட்டாக சளி பிடிச்சோன்னா அப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் போடக்கூடிய ஆட்கள். ஏழைகளை பற்றி நான் பேசவில்லை. லைட்டாக சளி பிடிச்சா அப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் போடக்கூடிய ஆட்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் உங்கள் உமாவை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காமிச்சா உள்ளே இறங்காத மாத்திரை? யாரை பார்த்து? என் அருமையான என் அன்பு சகோதரர்களே, குகைவாசியில 2 பேர் 3 பேர் மாட்டிக்கொள்கின்ற பொழுது ஒரு மனிதர் பிரார்த்தனை செஞ்சாரு, நம்முடைய கஷ்டமெல்லாம் விலகி ஓடி போயிடும். இந்த விஷயத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னு சொன்னோம்.
அவர் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா நான் பால் எடுத்து கறந்து கொண்டு வந்தேன், என் தாய் தகப்பன் தூங்கி கொண்டிருந்தார்கள். நம்ம வீட்டில் உம்மா அப்பா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா போகும்போது அப்படியே தலையை தடவி கொடுக்கணும். நாம் சின்ன பிள்ளையில தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை தலையை தடவி விட்ட ஜீவராசிகள் அவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களை மீண்டும் குழந்தைகளாக மாற்றி உன் கையில் கொடுப்போம். அவங்கள பார்த்து வரவு மீறி பேசுறீங்களா? அவர்களை பார்த்து நீங்கள் வரவு மீறி பேசுறீங்களா? சீ என்று கூட சொல்லாதீர்கள் சொன்னா பொண்டாட்டியுடைய வாப்பாவை பார்த்து உங்க அப்பா என்னங்கிறது? பொண்டாட்டி பலகீனமானவளா இல்லையா? உங்க அப்பா வேற என்ன செஞ்சாங்க கேட்கறது? அவரை திட்டுறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, பெரும்பாவத்தில் பிறருடைய தாய் தந்தையை ஏசுவது. நான் சொல்லி காமிச்ச மாதிரி அந்த சகாபா கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே தாய் தந்தையரை யார் ஏசுவார்கள்? அவர் கேட்கிறாரு. ஏசுது நபிகள் பேசல, திட்டுவதை சொல்லவில்லை. நீ இன்னொருத்தருடைய தாய் தகப்பனை திட்டுவாய், இது போன்ற ஒரு மார்க்கம் உண்டா? நீ இன்னொருத்தருடைய தாய் தகப்பனை திட்டுவ, அவன் திரும்பி உன் தாய் தகப்பனை திட்டுவான், அதற்கு கூட நீ காரணமாக இருக்காது. எப்பேற்பட்ட மார்க்கம், எப்பேற்பட்ட தூதருடைய வாழ்க்கை வழிமுறை! என் அருமையான அன்பு சகோதரர்களை, இப்பேற்பட்டவர்களாக இருந்து கொண்டு வீட்டில் மனைவிட்டு பேசக்கூடிய வார்த்தையே உங்க அப்பா உங்க அம்மா அப்படி பார்த்தோம் சொன்னா அவர்களுடைய தாய் தகப்பனை திட்டக்கூடிய அளவிற்கு எப்பேற்பட்ட கேடுகட்ட வார்த்தைகளை இந்த சமுதாயம் உதிக்கின்றது. இதுவெல்லாம் சிந்திக்க மாட்டோமா? சி என்று கூட ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க. சி என்று கூட ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்து சொல்லிடாதீர்கள். என் அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் அவர்களுக்காக செலவிடுங்கள். அமெரிக்காலேருந்து ஒருத்தன் ஓடி வரான், வந்து பார்க்குறான், டாக்டர் கேட்குறான், உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாதுப்பா, 8 லட்ச ரூபா ஊசி போடணும் சொல்லி காமிக்கிறாரு. அந்த டாக்டர், அதே டாக்டர் கொஞ்ச நேரத்தில் சொல்லி காமிக்கிறார், உங்களுடைய பிள்ளைகள் 5000 கோடிக்கு சமம். இந்த ஏழை பெரியவர் சொல்லி காட்டுறார், என்னையா எதுக்குப்பா டாக்டர், எதுக்கு நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லி காட்டுறீங்க? 5000 கோடிக்கு என்னுடைய பிள்ளைகள் அப்படி என்ன காரியம் செஞ்சாங்க சொல்லி காட்டுறாரு. அமெரிக்காலேருந்து பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய பெரியவருடைய பையன் வந்தான், 8 லட்ச ரூபா செலவு பண்ணி ஊசி போடணும்னு சொன்னேன். அவனுடைய மாத வருமானமே 22 லட்ச ரூபா, நினைச்சா ஊசி போட முடியும். அவன் சொன்ன வார்த்தை, முடிஞ்சுன்னு சொன்னீங்க, இழுத்துட்டு கிடக்குன்னு சொன்னீங்க, இப்படி வந்து இடையில மாட்டி விட்டுருக்கீங்க, எனக்கு லீவு கிடைக்காது, நான் திரும்ப செல்ல வேணும், வேலைக்காரனை கூப்பிட்டு பார்த்துக்கப்பா, முடிஞ்சா என்னை சொல்லிவிடு, நான் வந்து அடக்கம் பண்ண வருகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஃப்ளைட் ஏறி போயிட்டான். நடந்த சம்பவம். என் அருமையான அன்பு சகோதரர்களே, இதை கண்ணில் பார்த்து விட்டு இங்கே வந்து நிற்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மலத்தை கழுவுவதற்காக போட்டி போட்டு கொண்டு நிற்கிறார்கள். நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மலத்தை கழுவுவதற்காக போட்டி போட்டு கொண்டு நிற்கிறார்கள். என் அருமையானவர்களை, ஒன்றுக்கு போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. சட்டையில் மலம் பற்றும். 2 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருப்பார், 2 மாசம் பிள்ளை கூட கிடையாது, 2 வருஷம் கழிச்சு பிள்ளைய பார்க்க வந்திருப்பார் துபாயிலேருந்து. அப்படியே மலம் இருந்துடும் பிள்ளைய, சட்டப்புறம் வெள்ளை சட்டப்புறம் மஞ்சன்னு ஆயிரும். ஓடியா ஓடியா ஓடியாம்பார், ஓடியா என் பிள்ளைய பார்த்தியா, என் மேலே ஆயிருந்துட்டான் பார்த்தியா, மஞ்சன்னு, என் மேலே என்ன பாசம் என் பிள்ளைக்கும்பார், என் மேலே என்னுடைய பிள்ளைக்கு என்ன பாசம், எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் பாரு அப்படி சொல்லி அந்த மலத்தை அப்படியே தேய்த்து கொள்வார். சாப்பிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். உமா ஆய் வருதுன்னு போய் நிற்பான் டவுசரை கலந்துக்கிட்டு. கொஞ்சம் கூட வாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அப்புறம் என்னடா வரேன், வாய் மட்டும் தான் திட்டும், என்னடா இப்போ பண்ணி வச்சிருக்க, ஆனால் உள்ளமெல்லாம் என் பிள்ளை இருந்துட்டானே என்று எரிச்சு ஓடி வந்து சாப்பிட்ட கையோடு மலத்தை கழுவி விட்டு, அந்த மலம் கழுவிய கை நம்மளாம் இடது கையும் பார்ப்போம், வலது கையும் பார்ப்போம். தாய்க்கு வலது கையும் தெரியாது, இடது கையும் தெரியாது. வலது கையை வச்சு சில தாயெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, வலது கையை வச்சே சுத்தம் பண்ணிட்டு அவங்களும் யோசிக்கிறது. அன்பான சகோதரர்களை, வலது கையை சுத்தம் பண்ணிவிட்டு அதே கையோடே கொண்டு போய் அப்படியே சாப்பாடில் தட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட தாய் தகப்பனுடைய முதிய காலத்தில் ஒரு சகோதரர் ஓடி வருகிறார், நான் சொர்க்கத்துடைய காரியத்தை செய்து விட்டேன். என்னங்க செஞ்சிட்டீங்க அப்படி? எங்கள் வாப்பா இன்னைக்கு பெட்டில் மலம் போயிட்டாங்க, எங்கள் வாப்பாக்கு இன்னைக்கு பெட்லேயே மலம் போயிருச்சு, தள்ளாத வயதிலே தள்ளிராத இறைவான் நாங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ் எங்களை சோதிச்சு எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறான், எங்களை சோதிக்கிறான், எங்களுக்கு சிரமத்தை அதிகமாக கொடுக்குறான், நாங்கள் சகித்துக் கொள்வோம். எங்கள் வாப்பாவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போட்டி போட்டு இந்த கையால் நாங்கள் மலத்தை கழுவினோம், இதோ எங்கள் காரியத்தை நாங்கள் முற்படுத்தி விட்டோம். எங்களை எப்படி சீராட்டி பாராட்டி தங்கி எங்களுடைய மலத்தை அள்ளி எங்களை வளர்த்தாரோ அவருடைய மலத்தை அள்ளி கழுவக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கொடுத்து விட்டான். அதனால சொல்லி காட்டுறார், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு 5000 கோடிக்கு சமம் சொல்லி காட்டுறார். அதுபோன்று ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோமா? மாலா யுன்ஃபி, நீங்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, எஸ் அலுவனக்க மாதா யுன்ஃபிகூன், அவர்களுக்கு சொத்து வந்த பிறகு கேட்பார்கள் யாருக்கு செலவிட வேண்டும் என்று சொல்லி, நபியே அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள், பெற்ற தாய் தகப்பனுக்கு அவர்கள் செலவிடட்டும். என் அருமையான அன்பு சகோதரர்களே, மைக்ரேஷன் பேர்டுன்னு சொல்லி வைக்கட்டும், இறுதியாக சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அந்த மைக்ரேஷன் பேர்டெல்லாம் என்ன தெரியுமா, பறந்துகிட்டே இருக்கும். பறந்து பறந்து இரவு பகல் பார்க்காமல், வெயில் பார்க்காமல், அழுக்கு பார்க்காமல், அடி பார்க்காமல், அவமானம் பார்க்காமல், திட்டுதெல்லாம் சகிச்சு கொள்வார். வேலை பார்க்குற இடத்துல திட்டுதெல்லாம் சகிச்சு கொள்வார். நமக்காண்டி வெளியே போயாம்மா அறிவிலியா கேட்பான், அதையெல்லாம் சகிச்சுட்டு நிற்பார். எது தெரியுமா, கொஞ்சம் கோவப்பட்டேன்னு சொன்னால் வேலை போயிருப்பாய், என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான், தன்மானத்தை கூட இறந்து நிற்பார் நமக்காண்டி. என் அருமையான அன்பு சகோதரர்களே,
நமக்காக பாடுபட்டு அப்பேற்பட்ட இரக்க குணத்தோடு நம்மை வளர்த்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும்? ஒரே ஒரு தான் அவங்க எதிர்பார்த்து நம்முடைய மண்ணறைகளை காத்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய பிரார்த்தனைக்காக. ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா. இது செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்குமா? நான் சொல்லி காமிச்ச மாதிரி இந்த மைக்ரேஷன் பறவைலாம் பறந்து பறந்து சிறகெல்லாம் ஒடிந்து பறக்க தெம்பு இருக்காது. அதுக்கு கேட்டு பழக்கம் கிடையாது, கொடுத்து கொடுத்து தான் பழக்கம். தன் குஞ்சுகளுக்கு ஊட்டி ஊட்டியே பழக்கப்பட்டது. கூட்டில் வந்து கலந்து கிடக்கும். என் குஞ்சுகள் எல்லாம் பறந்து போயிருக்கின்றன, எனக்காக அது காத்திருக்கும். இது காத்திருந்த காலம் போய் குஞ்சுகளுக்காக அதுகள் காத்திருக்கும். என் குஞ்சு எனக்கு இறை கொண்டு வரும் சொல்லி அந்த பறவைகள் கூட தன் தாய் தந்தையர்களுக்காக அப்படி ஒதுக்கி கொண்டு வந்து தன் தாய் பறவைக்காண்டி ஊட்டி விடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். தாய் பறவைக்கு அது சிறக ஒடிந்து உட்கார்ந்து காலத்தில் ஒரு காக்கா குருவி செய்யக்கூடிய விஷயத்தை கூட இந்த மனித குலம் செய்யாமல் முதியோர் இடத்துல கொண்டு சேர்க்கும் சொன்னா நம்மளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை சொல்ல மாட்டானா? பிடியுங்கள் பிணையுங்கள். கேட்கும்போது கஷ்டமா இருக்குது. அல்லாஹ் இவ்வளவு காட்டமா பேசுறான்னு நினைக்கிறோம். என் அருமையானவர்களே, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா. ரப்புங்கிற பதத்தை அல்லாஹ் யூஸ் பண்றான் பெற்றவர்களுக்கு. அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்தில் இறைஞ்சுங்கள் சொல்லி தருகிறான். கியாமத் நாள் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறான். நாளையிலேருந்து நம்ம மனசுல என்ன தரணும்? கண்ணு முன்னாடி வாப்பா நடந்து வரான்னு சொன்னா இதோ என்னுடைய சொர்க்கம் என் முன்னாடி நடந்து வருகின்றது. வீட்டில் உம்மா படுத்திருக்காங்க சொன்னா மனைவியை கூட்டு சொல்லணும், இங்க பார் இது என்னுடைய சொர்க்கம். கணவனை பார்த்து ஐ லவ் யூ சொல்லி பிரச்சனை கிடையாது. கணவனை நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்து மாமியாரையும் மாமனாரையும் தெருவில் கொண்டு போட்டதுக்கு அப்புறம் எப்படி நாம சொர்க்கத்துக்கு போக முடியும்? பெண்களுக்கு அறிவுரை சொல்லி வளர்க்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதோ இதை படுத்திருக்கிறாங்களே என் தாய், இது என்னை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காரியம். நாம் அவர்கள் நம்முடைய மனைவி முன்பாகவே நம்முடைய தாயுடைய தலையை தடவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எங்கேயாவது மறுக்குதா? நபிகள் நாயகம் குழந்தைகளை முத்தமிடுவார்கள். அதுபோன்று உங்களிடத்தில் மீண்டும் குழந்தைகளாக மாற்றி கையில் கொடுப்போம், மீண்டும் குழந்தைகளாக மாற்றி கையில் கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, இளமை அடைந்தீர்கள் பதுமை அடைவீர்கள், மீண்டும் அறியாதவர்களாக உங்களை மாற்றுவோம். அது என்ன அர்த்தம்? அது 60 வயசு அப்புறம் மறந்துடுவாங்க, 50 வயசுல அப்படி தடுமாறுவாங்க. காரணம் என்ன? குழந்தைகள் போல பேசுவாங்க. நம்ம பிள்ளைகிட்ட உட்காந்து ஐஸ்கிரீம் வாங்கி கேட்பார். நம்ம வாப்பா நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தவர் நம்ம பிள்ளைகிட்ட உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி கேட்பார், ஏன் கூட ஓடியா ஐஸ்கிரீம் கொடுறான் பார் சின்ன பிள்ளை பேர பிள்ளைகிட்ட. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குழந்தைகள் போல் அவர்களை மாற்றி விடுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை குழந்தைகள் போல் கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு இஸ்லாமியனும் மாற வேண்டும். அவர்களை பார்க்கின்ற பொழுது இதோ என்னை சொர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடிய காரியம் என் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து சென்று அடக்கம் செய்துட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் போய் பராத்தில் ரொட்டி சுட்டு எங்க வாப்பாக்கு ரொட்டி நல்லா திம்பார் சொல்லி அவசியம் கிடையாது. அந்த வாப்பா நாளை மறுமையில நிற்பார், அல்லாஹ் மிகப்பெரிய பரிசு வைப்பான். அவர் சொல்லி காட்டுவார், என் பிள்ளைகளுக்காக நான் ஓடி ஓடி உழைத்தேன் இறைவா, இரவு மண்டும் பகலட்டும் உழைத்தேன் இறைவா, என் பிள்ளைகளை ஒழுக்கமிக்க பிள்ளைகளாக விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இது என்ன, இந்த விஷயத்தில் நான் செய்யவே இல்லையே, இந்த அமல்கள் எல்லாம் நான் செய்யலையே, எனக்கே இவ்வளவு பெரிய பரிசு. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இதுவெல்லாம் உன் பிள்ளை உனக்காக தேடிய பாவ மன்னிப்புகள், உன் பிள்ளை உனக்காக தேடிய நன்மைகள், இதோ மனை போன்று எடுத்துக்கொள் என்று சொல்லுவானே, அந்த இடத்துல நம்ம வாப்பா உமாவை நாம வச்சாதான் நம்முடைய பிள்ளை நமக்காக துவா செய்வோம். ஒவ்வொரு தொழுகையிலையும், ஒவ்வொரு தொழுகை சுன்னத்து ஃபர்லி என்று பாராமல் இறுதியில் நபிகள் நாயகம் காட்டி தரக்கூடிய பிரார்த்தனைகளிலே ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா. ரோட்ல யாராவது ஒரு பெரியவர் அப்படியே தளர்ந்து போறாருன்னா பார்த்த உடனே நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தை ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா. ஒரு அம்மா பஸ்ல ஏற முடியாம தவங்குறாங்களா, பார்த்த உடனே ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா. என் நிறைவா என் தாயும் என்னை இதை போல தான் வளர்த்திருப்பாங்க. என் நிறைவா என்னை சிறிய வயதில் கருணையோடும் பாசத்தோடும் அவர்கள் வளர்த்தது போல் நீ அவர்களை கருணையோடும் பாசத்தோடும் மண்ணறையிலே புது மாப்பிள்ளை போல் உறங்கச் செய்வாயாக. என் தாய் தகப்பனை மண்ணறைகளிலே புது மாப்பிள்ளை போல் நீ உறங்கச் செய்வாயாக. அதற்கு காரணம் நான் ஒழுக்கமில்ல ஒரு பிள்ளையாக, ஒழுக்கமிக்க ஒரு பிள்ளையாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒழுக்கமிக்க பிள்ளைகள் உங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அது உங்களை வந்து சேரும்ங்கிறானே. அதன் அடிப்படையிலே நல்லது ஒரு பிள்ளைகளாக 60 வயசானாலும் நம்ம வாப்பாக நம்ம பிள்ளை தான். நமக்கு 60 வயசு ஆயிட்டாலும் நம்ம நல்ல தாடியெல்லாம் நரைச்சி நமக்கு 65 வயசு ஆனால் கூட நம்ம வாப்பாக்காக போராடக்கூடிய பிள்ளைகளாக, பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா என்கின்ற பிரார்த்தனையை அதிகமாக புரிவோம் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜிம்மா உரைக்கு நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.